चले। महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। बाप दादा समय पर हर एक बच्चे से ये शुभ आशा रखते हैं कि 15 दिन के बाद फिर बाप का मिलना होता है। तो ये जो 15 दिन बीते उसमें ये विशेष अभ्यास करो ट्रेल के लिए। रहना तो सदा है, लेकिन 15 दिन की ट्रेल करो और अपने अपने कनेक्शन वाले सेंटर्स को भी कराओ। चक्कर लगा के फोन करते उनको याद दिलाओ कि होमवर्क कर रहे हो। होमवर्क क्या है? इसी है। हर एक भिन्न भिन्न सरकमस्टेंस बातें से ग्रस्त तो करते ही है, लेकिन சாந்தி, ये 15 दिन உங்களுடைய வீட்டு பாடம் என்ன? பாபா கேட்கிறார். हर एक சுலபமான வீட்டு பாடமா? संकल्प ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு சூழல்களை எதிர் நோக்குவீங்க. ஆனால் இந்த 15 நாட்கள்ல நீங்க எல்லோருமே 80% மார்க் எடுக்க வேண்டும். कम से कम 80 की मार्क्स। உங்களுடைய வீட்டு பாடம் என்னன்னு தெரியுமா? பாபா கேட்கிறார். फिर भी बाप दादा 20% இருந்தாலும் பாபா சொல்றார், பாப் தாதா உங்களுக்கு 20% மார்க் கொடுக்கின்றார். 20% ஃப்ரீயா மார்க் கொடுக்கின்றார். அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? काम देवे ஏற்றுக்கொள்றீங்களா? பாபா இதை கொடுக்க முடியுமா? இந்த வீட்டு பாடம் பாபா உங்களுக்கு கொடுக்க முடியுமா? 15 நாட்கள் போதுமா? ஓகேயான்னு கேக்குறார். बातें மாயை இடையில வரமாட்டாளே? பாபா கேக்குறார். மாயை இடையில வரமாட்டாள் தானே? पास होना है। 30/11/2009 மாதம் 2009 வருஷம் கொடுக்கப்பட்ட முரளி. சூழல்கள் வரும், ஆனால் சூழல்களை பார்க்காதீங்க. के நீங்க வெற்றி அடைய வேண்டும், சாதனை புரிய வேண்டும். இதை மாத்திரம் ஞாபகம் கொள்ளுங்க. நேர்மையாக தூய்மையான மனதோட साफ दिल உங்களுடைய கனவுல, உங்களுடைய எண்ணம், வார்த்தை, செயல்பாடுகள்ல நீங்க சாதனை புரிய வேண்டும். உங்களுடைய
நேர்மையான தூய்மையான மனதின் அடிப்படையில நீங்க உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், பாட்டுகள்ல நீங்க சாதனை புரிய வேண்டும். இது முடியுமா? முடியிற காரியம் தானே? ஆசிரியர்கள் எல்லோரும் பேசுங்க, teachers எல்லோரும் வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்றாரு பாபா. 15 दिन तो कुछ भी नहीं है 15 நாட்கள். बाप दादा ஆனால் பாப் தாதா ट्रायल के लिए இது ஒரு சோதனையா செய்து பார்க்க சொல்றார், ட்ராயலா செய்து பார்க்க சொல்றார். वेस्ट नहीं எந்த எண்ணங்களையும் வீணடிக்காதீங்க, எண்ணங்களை வீணடிக்காதீங்க. युद्ध नहीं போராட்டம் வேண்டாம், ஆனால் சாதனை புரிங்க. विधि முழுமையா 15 நாட்கள்ல சாதனை புரிங்க. இது கஷ்டமா சுலபமா? இது சுலபம் என்றால் உங்க கரங்களை தூக்குங்க. இது கஷ்டமா சுலபமா? சுலபம்னா கரங்களை தூக்குங்க. हाथ उठाओ इजी है इजी है எல்லோரும் மூத்த சகோதர சகோதரிகள் எல்லோருமே கரங்களை தூக்குறாங்க. அங்க நிர்வேக் இருக்காரு, தாதி ஜான்கி இருக்காங்க, எல்லோரும் இருக்கின்றார்கள். பாப்தாதா உங்களுடைய நிலைப்பாட்டை 15 நாட்கள்ல சோதிச்சு பார்ப்பார். फिर आगे बढ़ेंगे பிறகு அதிகமான நாட்கள்ல கூட்டுவார். முதல்ல 15 நாட்கள். 15 இதுல दिन நீங்க तो कोई भी முயற்சி செய்து சாதனை பண்ணி பாருங்க. कर सकती है ना யாராவது 15 நாட்கள்ல செய்து முடிக்க முடியுமா? சாதிக்க முடியுமா? வீணெண்ணங்கள் அன்றி நல்லெண்ணங்கள், முன்னோக்கி செல்லும் எண்ணத்தோடு உங்களுடைய கனவுகள், வார்த்தைகள், செயல்பாட்டுகளை நிறைவேற்ற முடியுமா? मधुबन तुमसे ओम शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज है दिन 18। महान बनने के लिए मधुरता और नम्रता का गुण धारण करो। आज का विषय है सर्व का मुख मीठा करते रहो। अव्यक्त इशारे, जब एक दो को मीठा खिलाते हो उसमें मुख थोड़े समय के लिए मीठा होता है, लेकिन स्वयं ही थोड़े समय के लिए तो பத்மாவை मीठा நான் होता है। நிறைய தடவை நான் ஈசிட்டேன், நிறைய தடவை ஈசிருக்கேன். நான் உங்கள்கிட்ட வந்து तो कई ஐ बार तो ஆல்ரெடி आनंद கிவ் का தி भी அல்டிமேட் रहने சாய்ஸ் லாஸ்ட் டைம். नहीं உங்களுக்கு मीठा வேலை नहीं செய்யுங்க, होता है பிடிக்கலன்னா நீங்க வந்து फिर भी, வெளியேறலாம் நான் சொல்லிட்டேன், लेकिन அதுவும் சொல்லிட்டேன். स्वयं ही ஏன்னா मीठे வந்து बनना है। நிறைய தரம் அவங்க நிறைய தரம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. நிறைய தரம் நாங்களும் கூட்டு வார்ன் பண்ணி நாங்க तो बाबा சொல்லிட்டோம். कहते हैं कि मुख உங்களுக்கு வந்து में நீங்க வேலை செய்ய सदा இஷ்டம்னாக்கா நீங்க வந்து நீங்க கிளம்பிடலாம். பிகாஸ் मीठे உங்களுக்கு बोल நாங்க रहे 500 हैं। கொடுத்து அதுக்கு நாங்க வேற சர்வீஸ் மைண்டோட வேற तो நம்ம मीठा எடுத்துக்கலாம்னு कैसे சொல்லிட்டோம். मीठा क्या நந்தினி खिलाना है अपने मीठे बोल से। बाबा कहते பானைய हैं வந்து जैसे அவ்வளவு मीठा நேரம் खाने வந்து से, நீ அது அது ஒரு சின்ன பானை, அது கொட்டிட்டு खिलाने से கழுவுறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? सभी இட்ஸ் खुश சேம் होते திங் हैं। சிட்டி இன் மதர்ஸ் ஹவுஸ் லாஸ்ட் டைம். சாப்பாடெல்லாம் பழைய खिलाने वाला சாப்பாடெல்லாம் भी துணிச்சு खुश துணிச்சு होता है, துணிச்சு அந்த ஃப்ரிட்ஜ்ல खाने வச்சிருக்கோம். वाला भी खुश होता है। இப்பயும் அங்கேயும் செய்யுது. ஸோ अगर போத் ஆஃப் them I'll call and यह I'll talk to मीठा them. है तो And बाबा कहते हैं நந்தினிக்கு வந்து no excuse for the temper duty दूसरे को भी செஞ்சுட்டு அவளை, ஏன்னா நம்மளுக்கு खुश ஆளுங்க வந்து कर दो। குறைவா இருக்கு. So whoever is suitable, we are signing them. So she got बिल्कुल no भी excuse for not doing the किसी temper का duty. उत्साह And also बढ़ाना, Padma, no इसकी हिम्मत excuse of not बढ़ाना, taking care of Lavanya. किसी So को அதுவும் कोई நான் வந்து 2 वरदान பேத்துட்டையும் देना, இன்னைக்கு கூப்பிட்டு நான் பேசிடுவேன். सदा उन्नति करते रहो, कुछ भी ऐसे मीठे बोल बोलते हैं तो उस आत्मा के अंदर
And जो எனக்கு என்ன सुन्नत आती है, கடுப்புனாக்கா, मधुरता on the आती है, same day of the जो 16th, भी प्राप्ति he was होती है hanging around with उससे in the बहुत office खुश area, होते no? हैं वो लोग। ஆஃபீஸ் மதியம் तो வந்து அவங்க वो கதை भी அடிச்சுட்டு भी இருந்தாங்க. मीठा हो जाता है। உட்காந்து மதி கூட வந்து तो chit-chat बाबा பண்ணிட்டு कहते हैं இருந்தாங்க. कि आप You got मीठे time to बनो chit-chat with और Madi आपके at बोल about जो 7 है something. वो मीठे बोल அந்த होने பானையை चाहिए। கழுவுறதுக்கு உனக்கு டைம் இல்லைன்னு சொல்றேன். तो बाबा कहते हैं எனக்கு उससे புரியுதுக்கா, these people all they need some time. मीठे बोल You से need a खुद break, भी I खुश understand. होंगे ஆனா நீ और உன் வேலையை दूसरों ஒழுங்கா को भी செஞ்சிருக்கணுமே. करा सकेंगे। நீ ஒழுங்கா உன் तो வேலையை बाबा செய்யாம कहते हैं and you are इससे blaming the other सदा lady, உளுத்த கஞ்சி அங்க வச்சேன், அவங்க பழைய सर्व இது को எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு it's not an क्या excuse for करो you. मीठा मुंह கழுவி कराओ। போட்டுருந்தோம். உனக்கு தெரியும் அந்த அவங்க attitude அந்த மாதிரி तो இட்டு நீ बाबा அப்ப कहते போய் हैं கழுவி कि போட்டுருந்தோம். सदा मीठी Both also are दृष्टि, same. Nandini and Padma both also same. And मीठा Padma also बोल another one. और मीठे என்ன कर्म। சொன்னாலும் ஒண்ணு but she won't talk back to me lah. तो உங்களுக்கு खुशी தெரியும். किस बात நான் से ஸ்ட்ரெயிட்டா होगी மூடி தான் சொல்லிடுவேன். உங்களுக்கு ரிசல் जब இல்லக்கா वो நீங்க வெளியே இருங்க நான் मिठास சொல்லிடுவேன். நான் தான் சொல்லிட்டேன். हम கேட் व्यावहारिक रूप ஓப்பனா में இருக்கு लाएंगे। ஆண்டி, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியே उससे இல்லைன்னு बाबा சொல்லிட்டேன். कह रहे हैं क्या होना चाहिए, दृष्टि मीठी हो और फिर बोल भी உஷா मीठे இப்ப हो தெரியுதாம்மா ஏன் और மேரேஜ் कर्म भी ऐसे ஃபெயிலியர் होंगे। ஏன் இங்க இருக்கிறாங்கன்னு? कर्म में भी क्या होता है, மேரேஜ் सुख देने के ஃபெயிலியர்னா कर्म होते हैं, இங்க குடுக்குற அந்த वो 8 चाहे மணி छोटे நேரம் मोटे வேலை, हों। 16 மணி நேரம் வேலையிலேயே அவங்கனால तो மேனேஜ் பண்ண जब முடியுது. कर्म में मिठास அவங்க होता எப்படி है குடும்பத்தை மேனேஜ் तो பண்ணியிருப்பாங்க? आशीर्वाद बहुत யோசிச்சு मिलता பாருங்க. है। आप कितना भी लोगों को ரெஸ்ட் அவர் खिलाओ இல்லைன்னு पिलाओ சொல்றீங்களா पर एक உஷா? प्यासे எந்த को जब நேரம் हम நீங்க पानी லவண்யா पिलाते हैं பாக்கிறதுக்கு உள்ளுக்கு तो போங்க. बहुत அவங்க पुण्य हो 2 जाता பேருமே है। போனோட டிவி उसको முன்னுக்கு தான் कहते हैं இருப்பாங்க. पुण्य कर्म। இப்ப पानी பத்மா पिलाने को புதுசா भी ஒண்ணு सब पुण्य கத்துக்கிட்டாங்க. कर्म कहते हैं। லவண்யா हम लोग தங்குற याद ரூம்ப है जब பூட்டிட்டு உள்ளுக்கு அவங்க अपने बड़े கட்டில்ல बड़े घर உட்காந்துருக்காங்க. होते थे இது புதுசா இருக்கு இப்ப तो எனக்கு. बाहर प्याऊ लगाते லவண்யா थे, வந்து ஒரு दो ஒரு चार பொம்மை घड़े மாதிரி पानी அப்படியே के கட்டி भर के போடுறாங்க रख 2 देते பேரும். थे। कोई भी அதுக்கா நம்ம आते செலவு जाते பண்ணிட்டு प्यास लगती ஆயுர்வேதிக் है அனுப்புறோம். லவண்யா तो நேச்சுரலா इंडिया எழுந்திருச்சு में उसको நடக்கிறாங்க प्याऊ அப்படின்னா बोलते हैं यहाँ पर। அந்த நரம்பெல்லாம் तो வேலை हम लोगों செய்யுது. के पास तो हमेशा அவங்களோட வேலையே சுத்தி प्याऊ சுத்தி लगता இருக்கிற था, வேலை தானே. मतलब நம்ம என்ன 5 घड़े பேரு भर 10 के பேரா रखते जाते கொடுத்துருக்குறோம் थे। नहीं கேரஸ் तो बड़ी படுக்கையிலேயே வச்சு கட்டி संतुष्टि होती போடுறதுக்கு. थी। हालांकि उसमें कोई நந்தினியும் बहुत அநியாயம் खर्चा तो பண்ணுது. नहीं है, உஷா நந்தினியும் बड़े அநியாயம் बड़े பண்ணுது. மேல घड़े होते கோயில்லயும் थे उससे அநியாயம். फिर और யார भर எப்படி देते மூட்டி थे விடலான்னு தான் இருக்கு அது. और खुशी होती थी जब ஆனா அவங்க प्यासे என்ன आते थे वहां செய்தாலும் पर உஷா பின்னாடி கர்மா और திரும்பவும் पानी அவங்கள पीते थे। அடிக்கும். என்ன இப்ப तो जैसे நீங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க, आजकल நம்ம तो नलके கஷ்டப்படுறோம். लगे हुए हैं, அதான் उनमें से पानी पीते हैं, पर उस समय पर वो लोटी होती थी, उसको घड़े से भर के இன்னும் இதை நீங்க தமிழ் ऐसे மன்னன்ட்ட हाथ சொல்லிதான் रख करके ஆகணும் உஷா. उससे पानी ஏன்னா पीते थे। திடீர்னு பெரிய तो தப்பா प्यास ஆயிட்டோன்னே बुझती நிப்பாட்டுற है। சமயம் इसी வெல்ஃபேர்ன்ற तरीके से कोई சமயம் அவர் बहुत பாதிக்கிறாரு. भूखा है, பசிலா இருக்கிறாரு. என்னடா அது திடீர்னு उनको ஸ்டாப் हमेशा दादी நிப்பாட்டுறாங்க प्रकाश அப்படின்னு. पढ़ी सिखाती थी कि நீங்க आप लोग எதுக்கும் खाना நீங்க खा रहे எனக்கு हो, சென்ட் பண்ற सामने से மெசேஜ் एक बच्चा देख रहा है நான் அவருக்கு या சொல்றதுக்கு कोई பதிலா भी நீங்களே देख रहा है சொல்லிருங்க. और उसको बहुत பெட்டர். இது खाना சிவியர்ல देखा तो भूख சிவியர். भी लगा, இப்ப பாருங்க நான் तो दादी ஆயுர்வேதிக்ல இருந்து हमेशा டாக்டர் कहती थी மகாவை आप கூட்டிட்டு शेयर வரணும், करो, டாக்டர் அனிதாவை கூட்டிட்டு வரணும், कम से कम லவண்யாவை ऑफर பிளட் டெஸ்ட் करो। கூட்டிட்டு போயிட்டு வேற फिर ஏதாச்சும் अगर குழப்படி उसको இருக்கான்னு பார்க்கணும். இது बच्चे का எல்லாமே मन இவங்க है 2 या பேரும் कोई செய்யற कर्म அநியாயம். तो நம்ம थोड़ा सा उनको என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. भोजन जरूर दो, क्योंकि एक भूखे और प्यासे की जो दृष्टि होती है ना हमारे भोजन पर वो अच्छी नहीं होती है। लोभ होता है ना, या तरफ होती है कि मुझे भी मिले, मेरे को भी खाने को मिले, मुझे भी कुछ मिले, तो उनकी इच्छा होती है और आप खा रहे हैं। तो हमेशा एक कर्म में मिठास, भूल में तो है मिठास, पर कर्म में भी एक केयरिंग नेचर हो और शेयरिंग भी हो। तो जो केयरिंग और शेयरिंग होती है उससे बहुत सुख मिलता है, संतुष्टि होती है। क्योंकि मैं बार बार सोचती हूँ कि कर्म की मिठास क्या है, और उस आधार पर हम लोग सब देखते हैं, और जो हमसे हो पाता है इसमें कोई बड़ी बात नहीं है कि आप किसी को हजारों रुपए दे रहे हो या लाखों रुपए दे रहे हो, नहीं, पर ये तो उस समय पर उसकी जो आवश्यकता पूरी हो जाती है। मुझे याद है हम लोगों के घर में बड़े होते थे तो कभी कभी कोई उन दिनों में 20 रुपए मांग लेता था, तो फिर वो हमको कहते थे कि वो दे वापस दे ना दे, पर हमने उसको जरूरत थी दे दी, कोई बड़ी बात नहीं है। तो कहने का मतलब कि कर्म में एक दया भाव जो होता है ना, कंपैशन जो होता है, करुणा भाव होता है, दया भाव करुणा भाव होता है, तो हम सभी को
एक कर्म के द्वारा मीठापन दिखाते हैं और औरों से बहुत ज्यादा आशीर्वाद भी मिलती है। तो इसलिए अपने मन वचन कर्म को मीठा रखना बहुत आवश्यक है। तो अभी हम सभी बैठेंगे, दृढ़ संकल्प लेंगे कि मुझे सबको मीठा, सबको बांटना ही मीठा है, चाहे वो संकल्प से है, वाणी से है, चाहे कर्म से है। तो इस तरह का लक्ष्य रख के आज का दिन पुरुषार्थ करेंगे। ओम शांति। அந்த வீடும் மெஸ்ஸியா தான் இருக்கு லவனி உஷா. அந்த லவண்யா தங்கி இருக்கிற அந்த வீடும் மோசமா தான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஆன்டி ரதியும் அங்க போட்டுருங்க. ஆன்டி ரதி பேலி போட்டுட்டு ஆஹ் செஞ்சாதான் அங்க 3 பேரை பாத்துக்கிற மாதிரி வரும். சரி, நீ கோயிலுக்கு வேலை செய்ய வேண்டாம், நம்ம வேற யாரையாவது பார்த்து முடிஞ்சா. எனக்கு என்னமோ நான் கேரளையே வேலை தேடிட்டு ஒவ்வொரு சாயங்காலமும் வந்து செஞ்சிடலாமான்னு கூட இருக்கு உஷா. நான் ஏன் ஸ்ரம்பன்லயே இருக்கிறேன்னா, பியோர் லைஃப்ல எல்லாரும் அந்த ரிஜெக்ஷன் கொடுக்கறதுனால சரி கிட்ட இருந்தா இன்னும் மனசு வலிக்குன்னு தான் தூரமா இருக்கேன். எனக்கு இப்ப அம்மாவும் இல்ல, ஸ்ரம்மன்லயும் நான் தனியா தான் இருக்கேன். அங்க ஒரு வேலையை பார்த்துட்டு கோலாலம்பூர்ல உள்ள வீட்டை தங்கிட்டு இந்த வீட்டை சேவாக்கி விட்டுட்டுன்னா போதும். தாராளமா நானு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வந்து பியோர் லைஃப்ல கோயிலை பார்த்துக்கலாம். ஆனா இது சுமதி ஜிஎம்ட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது சரியா வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவேன் உஷா. அட்லீஸ்ட் கோயில் வேலை கொஞ்சம் மண்டை வலி குறையும். யாராச்சும் ஒரு ஸ்டாஃப் என்னோட மேல வந்தா போதும். சாயங்காலம் அந்த காலையில சுத்தம் பண்றது எப்போது ओम மாதிரி செய்யட்டும். शांति। சாயங்காலம் अव्यक्तवाणी 18 जून ஆஹ் 1977। பாருங்க எப்படின்னு உஷா. योग की கொஞ்சம் पवित्र யாராவது இல்ல स्टेज கிருஷ்ணா कैसे வந்துரு बने, அப்படின்னு சொன்னாங்கன்னா பட்டுன்னு வந்துருவேன். स्वयं को அங்க बिजी வேலையெல்லாம் नहीं रहने தேடிட்டு देना, வந்துட்டு ஆஹ் इसीलिए என்னை माया ஒதுக்கி आपको வச்சாங்கன்னா बिजी தான் कर மனசு देती வலிக்கும். है। அது கீதா अगर எல்லாம் सदा பயங்கரமா செய்வாங்க. अभ्यास में बिजी रहो तो சுமதியாரையும் व्यर्थ கொஞ்சம் பயந்து பயந்து संकल्पों की இருப்பாங்க कंपनी में ஜிஎம். ஆனா समाप्त हो கீதா எல்லாம் जाओगे। ரொம்ப தைரியமா செய்வாங்க. साथ साथ आपके அது அந்த अभ्यास में அளவுக்கு रहने का மனஸ்தாபம் प्रभाव வேண்டாம் அப்படின்னு தான் கொஞ்சம் आपके தூரமா चेहरे ஒதுங்கி से இருக்கேன் உஷா. दिखाएंगे। क्या दिखाई देगा? अंतर्मुखी सदा हर्षित मुख दिखाई देंगे, क्योंकि माया का सामना करना समाप्त हो जाएगा। जैसे अनुभव को बढ़ाते चलने से बार बार एक ही शिकायत करने से छूट जाएंगे। जैसे सर्व शक्तियों के अभ्यास के लिए सुनाया, वैसे ही स्वयं को योगी तो आत्मा कहलाते हो, लेकिन योग की परिभाषा जो औरों को सुनाते हो उसका स्वयं को अभ्यास है। योग की मुख्य विशेषताएं सहज योग है, कर्म योग है, राजयोग है, निरंतर योग है, परमात्म योग है। जो वर्णन करते हो वे सब बातें स्वयं के अभ्यास में लाए हो। सहज योग क्यों कहा जाता है, उसका स्पष्टीकरण अच्छी तरह से जानते हो। वह अभ्यास में भी लाया है। अगर सिर्फ नॉलेजफुल हो तो अभ्यास में लाओ। अच्छा, आगे की वाणी कल सुनेंगे। ओम शांति। तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। உஷா காட் கிட்ட சொல்லுங்க உஷா, அந்த வெளியில கேட்டை திறந்துட்டாருன்னா அவர் வெளியில தான் உட்காந்துருக்கணும்.
உள்ளுக்கு தூங்கக்கூடாது. 2வது அந்த கேட் போல் இருக்கு இல்லையா? அந்த போல் வந்து அவர் தொறந்து வச்சிருக்க கூடாது. 6 மணிக்கு முன்னயே போல தொறந்துடுறாரு. உள்ளுக்கு தூங்குறாரு. நல்ல மாரி சொல்லி பாருங்க உஷா. ஆனா நானு சொன்னேன்னா, ஓகே, ஓகே. சாரி, சாரின்றாரு. ஆனா நானு வர சமயம்லாம் அப்படிதான் செய்றாரு. சாயங்காலம் 7 மணிக்கு மேலயும் அப்படிதான் செய்றாங்க. பிறகு விடியன் காலையிலயும் அப்படிதான் செய்றாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க உஷா. ஏன்னா இப்ப நெறைய திருட்டு உள்ளுக்கு வந்து பாறாங்கலாம் எடுத்துட்டு வராங்க. எது கையில கிடைக்குதோ எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. और उस याद के बल से जो जो बात बाबा हमें स्मृति दिलाते हैं उस स्मृतियों को अनुभव में लाए और उस अनुभव के आधार पर हम वर्तमान समय अपने जीवन में उस अनुभव की शक्ति से अपने में परिवर्तन ला सके நாம சக்தி வாய்ந்த நிலையில இருந்தோம்னு சொன்னாக்க, கடவுளோட நினைவிலேயே இருந்தோம்னு சொன்னாக்க, यथार्थ रूप से पहचाना समझ जो बाबा ने कही है यथार्थ रूप से पहचाना गंभीरता माना நாம अंदर ही சரிவர अंदर பாபாவுடைய நினைவிலேயே இருக்க उन வேண்டும். बातों को सोचे அதுல முதிர்ச்சி நிலை இருக்க समझे வேண்டும். और अपने जीवन में लाए உள்ளூர என்னையே நான் अब சோதிச்சு फिर பார்க்க देखो வேண்டும். हमें அனுபவ நிலைக்கு போக अपने வேண்டும். जीवन से अर्थात என்னுடைய और कोई வாழ்க்கையில அது ஒரு वाक्य நடைமுறையில नहीं கொண்டு வர வேண்டும். प्यार அதனுடைய பதிலாகத்தான் वाक्य நம்மளுடைய वाणी அன்பு की महानता தந்தையை எடுத்துக்காட்டும். நாம उसका इतना रिस्पेक्ट பாபாவுக்கு காட்டுற அன்புன்னு அர்த்தம். और उस रिस्पेक्ट அவருக்கு के கொடுக்கிற आधार पे மரியாதைன்னு அர்த்தம். बाबा பாபா ने சொல்றார், कहा और मुझे நான் करना செய்கின்றேன். ही है பாபா சொன்னார், நான் ऐसा செய்யறேன். स्वयं के அதுல अंदर नेचुरल எதிர்நீச்சல் வார்த்தையே विश्वास இருக்கக்கூடாது. बना रहता எதிர்த்து है பேசக்கூடாது. जिसके आधार पर हम कार्य நாம करते இயல்பாகவே रहेंगे तो हमें நம்பிக்கையுடையவர்களாக இருக்க कोई வேண்டும். मुश्किल अनुभव नहीं होगा अगर நாம इस நம்மளுடைய प्रकार காரியத்தை எடுத்து செய்யற हम சமயம் अपने अंदर जैसे बाबा ने कहा எந்த கஷ்டத்தையும் बाप நம்ம से कुछ எதிர்நீச்சல் போட लौट करके மாட்டோம். फिर ज्ञान का चिंतन करो பாபா சொன்ன மாதிரி चरित्र का होगा उत्थान நாம நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும். विश्व लेगा तुझे पहचान जग में होगी तेरी शान ज्ञान सागर की मीठी बूंदे ज्ञान सागर की मीठी बूंदे विश्व पर बरसाएंगे तेरी वाणी शिव बाबा हम जन जन को Om Shanti. Imbibe the virtues of sweetness and humility to become great. Continue to sweeten everyone's mouth. When you give someone a sweet, his or her mouth is sweetened for a short time. However, when you yourself become sweet, you will always have sweet words on your lips. Just as you become happy when you eat or give someone something sweet, in the same way, sweet words make you and others feel happy. Continue to sweeten everyone's mouth in this way. Always let your drishti, words, and actions be sweet. Om Shanti. ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் இனிப்பு என்ற நற்குணத்தை திணிங்க. Om ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் Shanti. இனிப்பு என்ற Welcome to நற்குணத்தை Vikti திணிங்க. Parivar. Today is day 18. Imbibe the virtues of sweetness and humility to become great.
Today's topic: continue to sweeten everyone's mouth. Pass with honor, waste thought, replaying unfairness. Spiritual power to finish waste thought. Power of realization. சுய உணர்வு என்ற சக்தி இருக்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, Sweet child. உங்க மனதின் விழிப்புணர்வு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த பரம ஆத்மா பரம தந்தைகிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதம் பெறுவீங்க. Whenever there is beautiful experience in life, then we say how sweet it is, how lovely it is, and how sweet you are. You know, it depends on what one experiences. And then very naturally, the words which come out of your mouth is of appreciation of the sweetness. Now, how can it be? How sweet it is. It is in the sense of, it could be someone's gesture, someone's etiquette, someone's response. You like acceptance, somebody உங்க accepts வாயிலிருந்து very வரக்கூடிய sweetly. வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளா இருக்க வேண்டும். Then we immediately say, oh, I really so happy that you accepted. ஒருத்தருடைய How sweet உடல் it is. பாவனையா இருக்கலாம். Sometimes we say how sweet of you. That's ஒருத்தருடைய the action of that பதில் person. So we நம் are செயலுக்குரிய appreciating the action. எதிர்நீச்சலாகவும் இருக்கலாம். And we say to that person how sweet it is. So when, because இது எப்படி I don't think it's very common. எவ்வளவு We do இனிமையானதாக, use word how sweet. Right? But எவ்வளவு sometimes இனிமையா we don't பேசுறீங்க understand. அப்படின்னு சில சமயம் சொல்லுவோம் இல்லையா? And then when எவ்வளவு it comes to இனிமையாக eating இருக்கிறீங்க, மென்மையாக and feeling இருக்கின்றீர்கள் sweet, அப்படின்னு. there are a lot of restrictions these days. You cannot eat too much sweet. Because a lot of people get diabetic. இது and எப்பொழுதுமே sugar நடக்காது. is not very healthy. சில சமயம் நம்மளுக்கு புரியாது. Even brown sugar, some say we don't use white. So it's really what இனிப்பு is true சாப்பிடுறதும் சரி, sweetness. இனிப்பு மற்றவர்களுக்கு Baba ஊட்டி is விடுறதும் connecting சரி. with your purity and நிறைய இனிப்பு சாப்பிட முடியாது இல்லையா? what are some of the டயபெட்டிக் வரும், practices? உடல் நோய் வரும். What is should be our awareness so that sweetness becomes our nature. பிரவுன் சுகர், So Baba is saying that continue கருப்பு டீ கூட to நீங்க நிறைய sweeten சாப்பிடக்கூடாது இல்லையா? everyone's mouth. When வேற we என்ன give someone பயிற்சிகள்? a sweet, என்ன விழிப்புணர்வுல நான் இருக்க வேண்டும்? என்னுடைய இயல்பு then குணம். his or பாபா her சொல்றார், mouth is sweetened for a while. எல்லோருடைய So Baba வாய்க்கும் says that, இனிப்பு ஊட்டுங்கன்னு சொல்றார். however, so யாராவது it's not இனிமையானவர்களா இருக்கிற sweetness சமயம், while eating, மென்மையானவர்களா இருக்கிற however, சமயம், he அவருடைய himself வாயில அல்லது becomes அவங்களுடைய sweet. வாயில இனிப்பு ஊட்டி விடுங்க. Sometimes one feels that பாபா சொல்றார், what you're எது giving எப்படி sweetness இருந்தாலும் is artificial, not real. It's not from our சாப்பிடுற heart. சமயம் இருக்கும் You're just இனிமையான doing ருசி it. கிடையாது. We know that what is நீங்க coming from your இனிமையானவர்களா true மாற heart, your வேண்டும், love, மென்மையானவர்களா and மாற what is வேண்டும். coming in a very external way. So that is what Baba meant, that it's not நீங்க question கொடுக்கும் of இனிப்பு giving sweet, பலகாரம் but வெளிப்புற it's அளவுக்கு question of தான். becoming அது sweet. உள்மன அழக So காட்டாது. that's what Baba says, become sweet, and உங்களுடைய you அன்பு, will always have உங்களுடைய அன்பை நீங்க sweet எடுத்து காட்ட words வேண்டும். on your lips. இதுதான் பாபா சொல்றார். இனிப்பு கொடுக்கறது பத்தி இல்ல, ஆனால் நீங்க There are இனிமையானவர்களாக some வேண்டும். people, anytime you ask them இனிமையானவராகுங்க. how they're feeling, very good, I'm okay. Even we know they have இனிமையான health வார்த்தைகள் problems or உங்களுடைய anything, உதட்டிலிருந்து but they are காணப்படும். sweet people. So they take everything in a
pleasant way, in a nice way. ஒரு சிலர் So Baba says, just as you become happy when you நான் get நல்லா or இருக்கேன், நான் நல்லா give இருக்கேன் something, அப்படின்னுவாங்க. உதடளவுக்கு சொல்லுவாங்க. you become happy when you give or you get something sweet, something nice, something beautiful. All that it comes under sweet. நீங்க வாயில So when எதையாவது Baba சாப்பிடுற says சமயம் that அல்லது நீங்க உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிற சமயம், கையால நீங்க sweet எதையும் வாங்குற words சமயம் make you and others feel happy. அழகானதா, கண்ணுக்கு And sometimes you கவர்ச்சியானதா, feel that person is withdrawn, that பாபா person சொல்றார், is kind of not full of enthusiasm or dryness in இனிமையான relationship. வார்த்தை But Baba says make you and மற்றவர்களுக்கு others நிரம்பிய உணர்வு feel கொடுக்கும், happy. திருப்தியான உணர்வு கொடுக்கும். This morning I was meeting அந்த someone, நபர் he தவறு said, செய்துட்டாங்க, I really feel content, I really feel lost, but I'm ஊக்கம் not happy. உற்சாகத்தோட இல்ல. So I உறவுல think வர depends சமயம் on how பாபா in சொல்றார், the beginning in your life, during உங்களையும் your நீங்க education, சந்தோஷமாக your வைத்துக் கொள்ளுங்க, passion, மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுங்கன்னு you சொல்றார். have kind of tried to make நான் yourself திருப்தியாக in a இருக்கின்றேன், certain way, so you won't be happy. But at this time, you have knowledge and you are instrument of Baba. You should be ஆரம்பத்துல உங்க happy, வாழ்க்கையில happy about your fortune, happy about Baba making you the instrument to serve. And he said, yeah, that I think I can do. உங்களை And நீங்க I can திருப்தி be பண்ணி happy. கொண்டீங்க இல்லையா? Because some people, ஞானம் they இருக்கு don't know why உங்களுக்கு, they have to be happy. பாபாவுடைய What can make அருள் them இருக்கு, happy? And Baba is பாதுகாப்பு saying இருக்கு, that when there is உங்களுடைய sweetness பாகியத்தை நினைச்சு for சந்தோஷமா இருங்க. yourself and others, then you feel happy. பாபாவுடைய சேவை So செய்யறேன்னு Baba சொல்லி says சந்தோஷமா that இருங்க. sweet words make you சிலருக்கு and தெரியல, others feel happy. ஏன் அவங்கனால சந்தோஷமா இருக்க Like முடியலன்னு you அவங்களுக்கே nicely தெரியல. meeting people, nicely talking to உங்களையும் people, சந்தோஷப்படுத்துங்க, the மற்றவர்களுக்கும் sweetness சந்தோஷத்தை கொடுங்க. continue பாபா சொல்றார், to create, continue இனிமையான to வார்த்தைகள் sweeten உங்களையும் மற்றவர்களையும் everyone's mouth சந்தோஷப்படுத்தும், in this way. திருப்திப்படுத்தும். அழகான முறையில மற்றவர்களோட Always Baba பேசணும். says, let your drishti, let your words and also your actions be sweet. எல்லோருடைய வாய்க்கும் இனிப்பு போடுங்க, இனிமைய So கொடுங்க. Baba பாபா says, சொல்றார், when he எப்பொழுதுமே begins the Murli or உறுதிப்படுத்துங்க conversation, my sweet, sweet children. உங்களுடைய திருஷ்டி, And வார்த்தைகள், we also say, sweet Baba, lovely Baba, உங்களுடைய my செயல்பாடுகள் Baba, right? எல்லாமே So இனிமையானதாக இருக்க Baba வேண்டும், சந்தோஷத்தை says கொடுக்க sweet வேண்டும். to children and children say sweet to Baba. Because our relationship, our giving and taking from Baba இனிமையிலும் is இனிமையான always குழந்தைகளே என்று worthwhile, is முரளியை pure. முடிப்பார் இல்லையா? It has many, many blessings மீட்டே in பாபா, that. என் பாபா, So now in our प्यारा life, we बाबा, also, by giving and பாபா taking everything in a sweet இனிமையான way, குழந்தைகளேன்னு சொல்றார். அதனால will create குழந்தைகளும் happiness இனிமையான தந்தையே and என்று we will be அழைக்கின்றோம். able to give happiness to others also. So through பரிசுத்தமான sweetness and sharing நிறைய of that ஆசீர்வாதம் இருக்கு sweetness இல்லையா பாபாவுடைய actually முரளியில? make us very, very happy. நானும் So அதே be போல happy all the time. கொடுத்தல் வாங்கல் இருக்க Is what வேண்டும். Baba wants us. சந்தோஷம், Om Shanti. நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சந்தோஷம் கொடுக்க வேண்டும். Good evening, everyone. Good அந்த morning to இனிமையை நான் everyone here. எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். I love what Baba was sharing, that Didi was சதா sharing சந்தோஷமாக about இருங்க. Baba
I remember Om sitting Shanti. in front of Avyak Bapdada and feeling so much sweetness from him, so much sweetness from him. எல்லோருக்கும் மாலை வணக்கம். சிஸ்டர் ஷெரீன். I was thinking about just this whole month of sweetness and how important the virtue is, how it's really like an அவ்யக்த் advanced பாப்தாதா virtue. முன்னுக்கு It's not an அமர்ந்திருக்கிற easy காட்சி virtue. எனக்கு It's வந்தது. an advanced virtue, but it's doable ரொம்ப because if we இனிமையானதாக, ரொம்ப follow some அன்பு of the நிறைந்த things Baba said during the month, we can do it. இந்த மாதம் At முழுதும் one இனிமையை time, பத்தி it was in the beginning of the சொல்லப்படுது, month, பேசப்படுது. this Avyak signal said that just take someone and give them sweet drishti and say something sweet to them, right? Anyone. And I thought, oh, that's such a good exercise to, we can just begin to be எவ்வளவு sweet by முக்கியம் just இந்த sharing தெய்வீக those குணங்கள்னு things. நான் சிந்திச்சு And பார்க்க வேண்டும். so I was thinking about இது exactly சுலபமான தெய்வீக what குணம் is கிடையாது. sweetness. So I've landed on this, that sweetness is my heart is clean, and there are இந்த only good மாதம் things நாம இதை residing எடுத்து in my காட்ட heart, வேண்டியிருக்கு. and my mind is clean, and there are only pure and elevated thoughts in my mind for everyone. For me, that is sweetness. And so I've been யாரா trying இருந்தாலும் to, சரி. I've succeeded sometimes, but not succeeded இனி sometimes. It's இனிமையான not that உணர்வுல I've திருஷ்டி been கொடுங்க. taught sweetness, but I forget. இனிமையான வார்த்தை But பேசுங்க. when I see people, that's the feeling, right? Just good things in my இனிமை heart for என்றால் them. என்ன? Just மென்மை elevated என்றால் thoughts என்ன? in my mind for them, and to really see என்னுடைய மனதுல that way, see them எல்லாருக்கும் that way, and see நல்லுணர்வே sweetness இருக்க as, okay, வேண்டும். I can do this, right? I can just மேன்மையான look at the soul எண்ணங்கள் and தான் only இருக்க good வேண்டும். things in my heart. I can only அதுதான் have இனிமை. sweet, sweet thoughts also, like really elevated thoughts. And சில சமயம் this சாதிப்போம், month சில we are சமயம் doing தோல்வி this கிடைக்கும். husband honor homework, and the feeling நான் was யாரையாவது that பார்க்கிற சமயம் அந்த உணர்வு தான் எனக்கு about வரும். wanting other people to change. And whenever this thought came, like someone else should change, right? Because it's the month of sweetness, and இந்த that வகையில thought தான் நான் came, எதையும் why பார்க்க did they do வேண்டியிருக்கு. this? So they should do something different. Immediately அந்த ஜீவாத்மாவை the பார்த்து thought about the நல்லெண்ணம் Avyak நல்லுணர்வு signal தான் come, and the feeling was sugar. மேன்மையான எண்ணங்கள் Sugar இருக்க வேண்டும். never says, hey, everyone around me needs to be sweet, right? Sugar itself is sweet. Why does anyone else around sugar need to be sweet? Because it is sweet by itself. And so every மற்றவர்கள் time மாற I வேண்டும் என்று had நான் that நினைக்கிறேன். thought, then the feeling used to be, no, I'm sugar, I'm sweet enough, no one else needs to be sweet. I'm sugar, ஏன் I'm அவங்க sweet அதை enough, செய்தாங்க? no one else needs to be sweet. I எப்படி used to tell செய்தாங்க? myself that they can do whatever they want to do. I'm sugar, I'm sweet அவ்யக்தி enough. சிக்னல். Another உணர்வு என்னன்னா thing that was very useful this month was how கரும்பு, சீனி, and கரும்பா especially இருக்கட்டும், today, சீனியா இருக்கட்டும், especially சர்க்கரையா today, இருக்கட்டும், our thoughts என்னை drishti, சுத்தி இருக்கிற பொருள் and இனிப்பா then இல்லையே அப்படின்னு words, சொல்லாது. அது and சதா then இனிப்ப கொடுத்து கொண்டே attitude, இருக்கும். right? So drishti, attitude, and then words. சீனினா இனிப்பு. So even மற்ற if எதுவும் I இனிப்பா look at இருக்கிறதுக்கு someone, அவசியம் இல்ல. even சோ just அந்த say வகையில for a நான் few இனிமையானவனாக seconds இருக்க as a வேண்டும். soul, என்னை சுத்தி as இருக்கிறவங்க Baba's எப்படி child, இருந்தாலும் soul நான் அதை Baba's கண்டு child. கொள்ளக்கூடாது. That is my பலனுடையதாக இருக்க drishti வேண்டும். is sweet. Just even those few seconds, இன்றைக்கு, that குறிப்பா few words, இன்றைக்கு Baba's child, என்னுடைய soul, திருஷ்டி, and என்னுடைய drishti is becoming எண்ணங்கள், sweet. என்னுடைய And let's go வார்த்தைகள், into attitude. பழக்க வழக்கம், Attitude is what திருஷ்டி, you're பழக்க holding வழக்கம், inside வார்த்தைகள், yourself எண்ணங்கள் for someone else. இனிமையானதாக இருக்க Holding வேண்டும், always மென்மையானதாக with இருக்க வேண்டும். why do they talk like this? There's always, something going on. Why are they gossiping? So my பாபாவுடைய attitude குழந்தை என்ற being உணர்வு filled என்னுள்ள with இருக்க வேண்டும். something from the past, right? And that something from the past has to be in the past. ஒரு And சில for me, வினாடிகள் தான். the best way for பாபாவுடைய sweet குழந்தை to be நான், in the past and not bringing என்னுடைய into திருஷ்டி my இனிமையானதாக present. இருக்க வேண்டும்.
மென்மையானதாக இருக்க வேண்டும். go to Baba and bring that soul in front of Baba. Because what happens is மற்றவர்களுக்காக when நீங்க I என்ன bring உங்களுள்ள the புடிச்சு soul in வச்சிருக்கீங்க? front of Baba, ஏன் அவங்க அப்படி then பேசினாங்க? whatever அந்த my நபர் ஏன் இப்படி drishti இருந்தாங்க? is changing. அவங்க ஏன் Because அப்படி then whatever my பழகுறாங்க? அதெல்லாம் attitude கூடாது. is changing. I'm not waiting கடந்த for them. காலம் I'm not asking them to do something I don't want to do. I don't want them to do because கடந்த I'm காலம் holding கடந்த something to காலமாக do, இருக்க so வேண்டும். I'm taking them to Baba. And so that has been helping also. அது One of the என்னுடைய things நிகழ்காலத்துக்கு I நான் கொண்டு feel வரக்கூடாது. with sweetness நான் is பாபா கிட்ட கொடுத்துற வேண்டும். if you practice, right? If you keep practicing even for a few seconds, and this has been my experience ஜீவாத்மாவை நான் doing பாபா முன்னுக்கு கொண்டு even வர for a few சமயம் seconds. Okay, let my சூழல் drishti மாறும். speak to the soul. Let my பழக்க not வழக்கம் waiting to மாறும். hold anything in my heart for the soul and just have, நான் nice அவங்கள எதையும் சொல்ல thoughts for the செய்ய soul. சொல்லல. Even that much, right? If let's do நான் now actually. காரியத்தை Pick செய்ய someone வேண்டியிருக்கு. அந்த you காரியத்தை had நான் a பாபா slight கிட்ட conflict எடுத்துட்டு with போறேன். or a big conflict with in the last 1 week or a month or something, right? Where you're like, why did நீங்க they do that? Or, சதா பயிற்சி செய்தீங்கன்னா people are people, இது so they என்னுடைய do whatever they அனுபவம். need to do. But our thoughts ஒரு சில also, வினாடியா not to இருக்கலாம். be too hard on ourselves because we have those thoughts. இனிமையானதா Let இருக்க us வேண்டும். be mindful. என் மனதுல நான் Take it எதையும் பிடிச்சு easy. வச்சிட்டு இருக்க Now let's கூடாது. bring that soul in front of you. Bring that soul in front of you. அந்த அளவுக்கு And as you bring நாம that இப்ப soul செய்து in காட்டணும். front of you, பெரிய once பிரச்சனையா you இருக்கலாம், சின்ன பிரச்சனையா இருக்கலாம். just see the soul, drishti, right? ஏன் அவங்க You அதை have to செய்தாங்க? see the அதெல்லாம் soul நினைக்க in வேண்டாம். the divine eye Baba gave மனிதர்கள் us. மனிதர்கள் தான். So see the soul as நம்மளுடைய this எண்ணங்களும். beautiful soul. நமக்கு அந்த எண்ணம் இருந்தது இல்லையா? Brahma Baba. So actually, let's finish this exercise. So see the soul அந்த as ஜீவாத்மாவை this என் எண்ணத்துக்கு முன்ன as கொண்டு வர வேண்டும். beautiful soul. That's all we need. So my drishti towards அந்த that soul ஜீவாத்மாவை is என் கண் முன்னுக்கு Baba's கொண்டு வர child, சமயம் sweet soul. Soul, right? Sweet soul, அந்த Baba's child, sweet soul. ஆத்மாவை மாத்திரம் பாருங்க. அந்த And ஆத்மாவுக்கு so, திருஷ்டி கொடுங்க. let's say I'm பாபா having எனக்கு கொடுத்த some kind of திருஷ்டி, அந்த disagreement or அனுபவத்தை நான் conflict மற்றொரு or ஜீவாத்மாவுக்கு கொடுக்க sanskara வேண்டும். clash with someone, and I'm doing this பிரம்ம exercise, பாபா, I'm interrupting this old இந்த pattern, பயிற்சியை நாம whatever முடிச்சிடலாம். that pattern, whatever பாபாவுடைய thoughts, குழந்தை, all of that, I'm interrupting the old அழகான pattern. ஜீவாத்மா, அந்த And one thing that I ஆத்மாவுக்கு realized is நான் that Brahma திருஷ்டி Baba கொடுக்கிறேன். always இனிமையான had ஆத்மா, spiritual binoculars. பாபாவுடைய And குழந்தை, those binoculars we இனிமையான need to குழந்தை, carry with us. அந்த அனுபவத்தை Everywhere நான் we கொடுக்க go, வேண்டும். spiritual binoculars. And the spiritual ஏதாவது binoculars is தவறான see புரிதல் the இருக்கோ, other soul சமஸ்கார as a deity தடுங்கல்கள் soul, இருக்கோ, as a deity இந்த soul. பயிற்சியை நான் செய்யற சமயம் And then you might ask, வரும் தடுங்கல்கள் then எல்லாம் நீங்கி how போகும். can I see them as a deity soul? If they're not in Gyan, that's between them and Baba. But me seeing them as a deity soul is going to benefit me. So I don't need to see them as a deity soul because I பிரம்ம need to see பாபாவுக்கு the truth. எப்பொழுதுமே ஆன்மீக If I keep seeing them as a deity soul, காந்தம் they'll come இருந்தது. in Gyan, right? Who knows? And so they don't have to be in Gyan. Just this ஆன்மீக is how Brahma Baba, பைனாக்குலர்ஸ், everyone, தூர think about பார்வை it, right? கண்ணாடி. So collectors would நான் come ஒரு to Baba, தேவதை government ஆத்மா officers would என்ற come to தூர Baba. பார்வை When கண்ணாடி government பாபா officers கண் came to முன்னுக்கு Baba, எப்பொழுதுமே இருந்தது. what did he think? பைனாக்குலர்ஸ், He must have, சின்ன because கண்ணுல that is நம்ம what he பைனாக்குலர்ஸ் thought. வச்சுன்னா தூரத்துல இருந்து என்னெல்லாம் Baba's தெளிவா child தெரியும். is here, Baba's தூரத்தை child is பார்வை gone. கண்ணாடி. And then they're a deity soul, right? That's what Daddy's told us. They're deity soul. So the நான் government அவங்கள ஒரு officers தேவதை in Gyan, ஆத்மாவாக பார்த்தேன் if என்றால் you're thinking of them அவர்கள் as a deity ஞானத்துக்கு soul, வருவார்கள். is really giving them a blessing, சிந்திச்சு பாருங்க. giving them a blessing. And கலெக்டர்ஸ் so வருவாங்க, even அரசாங்க that is also part of the sweetness, right? The sweet நிபுணர்கள் வருவாங்க. attitude, the sweet words. That's also part of sweetness. Is that they're just blessings தாதிமார்கள் coming நமக்கு out. சொல்லியிருக்காங்க, பாபா என்ன Few சிந்தனையில days ago, இருந்தார், எப்படி
they பெரிய did பெரிய say மனுஷால something. கண்முன்னுக்கு She கொண்டு said வந்தார் that என்று. if you want to be content, அவர்கள் தேவதை if ஆத்மாக்கள். you want to be content, what do you do? And she said, just sing Baba's praise. Just sing Baba's praise. Right? பாபா Just அவர்கள remember how much தேவதை love you, ஆத்மாக்களாக how பார்க்கின்றார். much love the family has for you, how much love Baba has for you, how much love you அதுவும் have for Baba. இனிமையான உணர்வை And I was கொடுக்கின்றது. thinking, and give blessings, right? Give blessings. That's what she said. I was ஆசீர்வாதம் thinking, நம் கண் முன்னுக்கு வருது. so contentment ஒரு சில and giving நாட்களுக்கு முன்ன blessings really தீதி hand சொன்னாங்க, in hand. Especially, I feel sweetness and giving blessings. நீங்க திருப்தியாக இருக்க Once வேண்டும் what என்றார். happens is once we start, பாபாவுடைய right? புகழ So there's a பாடிக்கொண்டே இருங்க. conflict, there's a slight sanskara clash with someone, and you குடும்பம் start உங்க மேல singing எவ்வளவு அன்பு as வச்சிருக்கு, though பாபா Baba's உங்க child, மேல you take எவ்வளவு them to பாசம் Baba, வச்சிருக்கார், singing as though Baba's child, take them கனிவாக to Baba. இருக்கின்றார். அது எல்லாமே What you realize is ஆசீர்வாதம். not only ஆனால் is அதை it நான் sweet சிந்தனைக்கு because you கொண்டு will வர find வேண்டும். sweet because your heart is clean, your mind is clean. ஆசீர்வாதம் கொடுக்கறத You நான் don't have anything ஏற்றுக்கொள்ள in your வேண்டும். heart, you don't have any negative thoughts in your mind. குறிப்பாக And so what happens, I've இனிமை, noticed, is இனிமையின் you அடிப்படையில genuinely கொடுக்கும் want to ஆசீர்வாதம். see them happy. That's what happens. You genuinely want to see them அங்க happy. பிரச்சனைகள் வரலாம், சமஸ்கார And so we சிக்கல்கள் need வரலாம். to really remember that பாபாவுடைய if I குழந்தை become அவங்கள sweet, not only முன்னிலையில will வைக்கிறேன். I be giving blessings to everyone, but I genuinely would want that soul to be என் மனம் happy. தெளிவாக இருக்கு, என் நெஞ்சம் And because I'm giving மகிழ்வாக blessings to இருக்கு. everyone, and because I genuinely want that soul to be happy, நீங்க அவங்க guess what சந்தோஷமா இருக்கிறத happens? பார்க்க விரும்புறீங்க. I will start being happy. So this month, I feel this whole idea of sweetness is very deep. First, it's நாம not like a தயாராக message இருக்க where you should வேண்டும், like, நினைவு கொள்ள let's say வேண்டும். gratitude or something like that. You're like, oh Baba, thank you Baba. எல்லாருக்கும் So easy, ஆசீர்வாதம் right? கொடுக்க வேண்டும். Gratitude, very easy. You can sit down and thank Baba forever. அந்த And you're like, ஜீவாத்மா just you want to thank சந்தோஷமாக Baba இருக்க for வேண்டும். everything He's given you, easy. But sweetness requires a few more things, right? But even though sweetness requires a few more virtues, it requires அப்போதான் patience. நான் சந்தோஷமாக இருக்க It வேண்டும், இருக்க requires முடியும். some mental discipline, not going back இனிமை to என்பது ரொம்ப samskaras. ஆழமான ஒரு It கருத்து. requires mental discipline. மரியாதை. It requires watching people as a detached பாபா observer. ரொம்ப நன்றி பாபா Play with அப்படின்னு Baba, சொல்றது watch ரொம்ப people as a சுலபம். detached observer. So it requires a few things, right? Otherwise, if you get too involved, you பாபா can't be எனக்கு sweet. கொடுக்கிற அனைத்துக்கும் நான் நன்றி And சொல்லலாம். so because of all of those things, I feel this is one virtue that will make us happy. Really content இது and happy. ரொம்ப So பொறுமை when Didi was தேவைப்படுது. saying, right, someone came this morning and said, I'm really content, but I'm not happy, right? Guess what is the மன கட்டுப்பாடு தேவை. solution? Guess what is the solution? கற்றற்ற Sweetness, பார்வையாளராக sweetness. நான் இருக்க வேண்டும். Like we keep practicing this. We keep practicing, hey, Baba, your Baba's child. ரொம்ப take them to ஈடுபட்டீங்கனாலும் Baba. நீங்க Baba, இனிமையானவரா here is இருக்க the முடியாது. child. I know it's my fault. I did something, but I don't want to do it. இது ஒரு தெய்வீக Just குணம். keep the child with Baba. சந்தோஷமாக நான் Keep the இருக்க soul வேண்டும். with Baba. Keep looking at them. திருப்தியாக It's இருக்க a வேண்டும். beautiful soul. Don't hold anything in your heart. Anything. நான் திருப்தியாக Because இருக்கிறேன், it's ஆனா not எனக்கு good for us. சந்தோஷம் இல்ல Forget தீதி, about the ஆனா soul. நான் It's not good for திருப்தியாக us. இருக்கிறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. And that, my dear sweet brothers and sisters, அதனுடைய anything can be sweet. I don't தீர்வு think என்ன? it's that hard a virtue. சதா நம்ம Anything we பயிற்சி கொண்டே can be sweet. பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். Om Shanti. பாபா இவர்தான் குழந்தை, பாருங்க நான் செய்ய விரும்பல. அந்த ஜீவாத்மாவை பாபாவோட Thank இணக்க you. வேண்டும், ஐக்கியமாக்க வேண்டும். So now tomorrow is Saturday in our schedule.
From நமக்கும் அது 3:30 நல்லது இல்ல a.m. to இல்லையா? 4:45 a.m. In the morning, 6 o'clock meditation will start, followed by Hindi Avek என்னுடைய Puri. In the இனிமேல் afternoon, இனிமையான 12:30 சகோதர to 1:30 சகோதரிகளே, p.m. Avek will இந்த class. இனிமை என்ற 1:30 to 3 p.m. நற்குணத்தை Avek நாம Diksha நம்முள்ள class. 6 o'clock Bhakti will ஜீரணி எல்லோருடைய வாயிலையும் இனிப்ப திணிங்க. எல்லோருடைய வாயையும் இனிமையானதாக ஆக்குங்க. யாருக்காவது ஒரு இனிப்பு பலகாரத்தை கொடுத்தீங்களா, அவருடைய வாய் கொஞ்ச நேரத்துக்கு தான் இனிப்பு உணர்வை கொடுக்கும். ஆனால் நீங்களே ஒரு இனிமையானவராக மாறிட்டீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய உதடிலிருந்து இனிமையானதாகவே வரும். நீங்க எப்படி சந்தோஷமானவராக இருக்கின்றீர்களோ, நீங்க இனிப்பு சாப்பிடுற சமயம் அல்லது மற்றவர்களுக்கு இனிப்பு பலகாரத்தை கொடுக்கிற சமயம், அதே போல இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. மற்றவர்களை சந்தோஷ உணர்வுக்கு கொண்டு வாங்க. எல்லோரையும் சந்தோஷப்படுத்துங்க. இனிமையான வார்த்தைகளை பேசுறதன் மூலியமா எல்லோருடைய வாயிலையும் இனிமை என்ற உணர்வை உண்டாக்குங்க. எப்பொழுதுமே உங்களுடைய திருஷ்டி, உங்க வார்த்தை, உங்க செயல்பாடுகள் இனிமையானதாக, மென்மையானதாக இருக்க வேண்டும். महान बनने के लिए मधुरता और नम्रता का गुण धारण करो। सर्व का मुख मीठा करते रहो। जब एक दो को मीठा खिलाते हो तो उसमें मुख थोड़े समय के लिए मीठा होता है, लेकिन स्वयं ही मीठा बन जाओ। मुख में सदा ही मधुर बोल रहे। जैसे मीठा खाने और खिलाने से खुश होते हो, ऐसे मधुर बोल स्वयं को भी खुश करते, दूसरे को भी खुश कर देते। इससे सदा सर्व का मुख मीठा करते रहो। सदा मीठी दृष्टि, मीठा बोल, मीठे कर्म हो। ओम शांति।